வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்வித்துறையிலிருந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சியிலிருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சில பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்வு மையங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. பணியிடம் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங் சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சில பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி அண்டு குரூப் சி பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேசிஸ் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட். என்னென்ன போஸ்டிங்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, 18 காலிடங்கள். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகடமிக்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 30, 16 காலிடங்கள். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன், மேக்ஸிமம் ஏஜ் 30, 8 காலிடங்கள். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங், மேக்ஸிமம் ஏஜ் 30, 22 காலிடங்கள். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, 3 போஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட்டு. குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 17. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 7 காலிடங்கள். குரூப் சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டு 7 காலிடங்கள். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 காலிடங்கள். அதுக்கப்புறம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சுலர் டிகிரி. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகடமிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் ஏரியாஸ். பிஎட் முடிச்சிருக்கணும். நெட் ஸ்லெட் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் டாக்டரேட் டிகிரி. இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின். டிசேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் ஏரியாஸ். பிஎட், நெட் ஸ்லெட் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் டாக்டரேட் டிகிரி. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. இது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டன்சி as one of the subjects or bachelor degree having SAS JAOC examination conducted by any account audit service department of central state government or postgraduate with the economics, commerce, accounts, finance, business studies, cost accounting as one of the subjects.
or MBA Finance, CA ICWA. Junior Engineer, BE BTech degree in Civil Engineering. Junior Translation Officer, ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அக்கௌண்டண்ட்டு, ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் as one of the subjects, and a typing speed of 35 WPM in English or 30 WPM in Hindi on computer. Junior Accountant, ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th class, 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். வித் அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், என்டர்பிரினர்ஷிப், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங்ஸ் as one of the subjects, and a typing speed of 35 WPM in English or 30 WPM in Hindi on computer. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஃபார் ஈச் போஸ்ட், ஒவ்வொரு பதவிக்கும் 1500 ரூபாய். குரூப் பி அண்ட் சி பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ஃபார் ஈச் போஸ்ட்டு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், விமன், ரெகுலர் சிபிஎஸ்சி எம்ப்ளாயிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் 2024 ஃபார் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட், குரூப் ஏ, பி அண்ட் சி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் 2024 ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எக்கனாமிக்ஸ் ட்ரைனிங் அண்டு ஸ்கில் எஜுகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.